ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ இஎம்ஐயை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் ஃபார் 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு உருவாக்கப்பட்டவை. நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நியூ டைப் ஆஃப் த இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி. அது என்னென்னா, இப்போ நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஒரு இஎம்ஐ 60 இஎம்ஐ, செகண்ட் இஎம்ஐ 5 இஎம்ஐ. ஏன் இந்த 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ எடுக்கிறேன்னா ரீசன்னு சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட்டில் 1 ஹவரை 5 மினிட் கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கும். அதனால் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால இப்போ 1 ஹவர் எத்தனை 1 மினிட் கேண்டில் இருக்குது, 1 ஹவரில் எத்தனை 1 மினிட் கேண்டில் இருக்குது, 60 இருக்குது. அதனால் 60 இஎம்ஐ எடுத்துக்கிறேன். செகண்ட் 5 இஎம்ஐ. ஓகேவா? இப்போ 5 மினிட்டில் எத்தனை 1 மினிட் கேண்டில் இருக்குது, 5 கேண்டில் இருக்குது. அதனால தான் 5 இஎம்ஐ எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ சொல்லிடுற கான்செப்ட் என்னன்னா, 60 இஎம்ஐயை 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போனால் என்ட்ரி எடுத்துடணும். எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்த பிறகு மறுபடியும் இந்த 60 இஎம்ஐ டச் பண்ணிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ட்ராவல் ஆனால் என்ட்ரி போடலாம். டார்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது ரிவர்ஸ் பண்ணலாம். இதை நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ டேரக்டாக வீடியோக்கு போயிடலாம். இப்போ நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அன்னையோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கணும். ஓப்பன் பேஸ் எவ்வளவு? 25,503. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இது பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் அளவு 25,500. அப்புறம் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 25,500. இதை பேஸ் பண்ணி கால் சைடு புட் சைடு செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம கான்செப்ட் 60 இஎம்ஐயை யார் 5 இஎம்ஐ எப்போ நம்ம 60 இஎம்ஐயை 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகிறோம் அவங்கள தான் நம்ம என்ட்ரி கன்சிடர் பண்ணணும். மற்றவங்க கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ 25,500 புட் பேஸை செக் பண்ணி பார்ப்போம். 25,500 புட் பேஸை செக் பண்ணுவோம். நம்ம ட்ரேடிங் எல்லாமே 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க. ஓகேவா? அப்படின்னா இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இப்போ 2 இஎம்ஐ எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இஎம்ஐ எவ்வளவு? 60. சோர்ஸில் போய் லோன் மாற்றிக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. செகண்ட்